Hello everyone, welcome to Examsjet. இந்த வீடியோல நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஏஜ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல தரமான ட்ரிக் இருக்கு. ஸோ ஒரு சம்முக்கு நம்ம 2 ட்ரிக் அப்ளை பண்ணி எப்படி சம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 இயர்ஸ்க்கு முன்னால A and B ஓட ஏஜ் ரேஷியோ என்னன்னா 3:4. ஸோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் A and B ஓட ஏஜ் ரேஷியோ 7:8. So அதாவது 7 years ago அப்படின்னா 2021 இருந்து 7 years மைனஸ் பண்ணா 2014. So 2021 இருந்து 9 years ஆட் பண்ணோம் அப்படின்னா 2030. So 2014ல A and B ஓட ஏஜ் ரேஷியோ 3:4. 2030ல A and B ஓட ஏஜ் ரேஷியோ 7:8. So நம்ம இப்போ ட்ரிக் அப்ளை பண்ண போறோம். So ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதாவது 3க்கும் 7க்கும் 4க்கும் 8க்கும். So ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு +4 வரும். So 3 plus 4 7, 4 plus 4 8. So ரெண்டு டிஃபரன்ஸ் நமக்கு ஈக்குவலா இருக்கு. So இந்த 4 டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு இயருக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் இல்லையா? So 4 ஏஜ் வந்து ரேஷியோ டிஃபர் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகுது அப்படின்னா 16 இயர்ஸ் ஆகுது. அதாவது 7 plus 9 16. ஓகேவா? நீங்க இப்ப 2014யும் 2030யும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 வரும். நீங்க வந்து இந்த இயர் கண்டுபிடிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால நீங்க கொடுத்துருக்க இயரை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்க 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ 4 is equal to 16 அப்படின்னா 1 எவ்வளோ, அதாவது 4 பாகம் 16னா ஒரு பாகம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 4s are 16 இல்லையா? ஸோ 1 part வந்து 4. ஸோ இப்போ 1 part 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, B ஓட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னால B ஓட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிரசன்ட் ஏஜ் என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது 3ங்கிறது A ஓட ஏஜ், 4ங்கிறது B ஓட ஏஜ். ஸோ 4யும் இந்த 4யும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 4 into 4 16. ஸோ இந்த 16 தான் 2014ல B ஓட ஏஜ். So 2014ல B ஓட ஏஜ் 16 அப்படின்னா 2021ல B ஓட ஏஜ் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ அப்போ 16 plus 7 இயர்ஸ்க்கு முன்னால தானே அதோட ஏஜ் 16ஆ இருக்கு. அப்போ நம்ம பிளஸ் பண்ணிட்டோம்னா நமக்கான பிரசன்ட் ஏஜ் பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பிரசன்ட் ஏஜ் கிடைச்சிரும். சோ 16 plus 7 23. சோ ஆன்சர் 23. சோ சேம் क्वेश्चनக்கு செகண்ட் ட்ரிக் பார்க்க போறோம். சோ இந்த ட்ரிக் எப்படி அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போறோம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 9 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆப்ஷன்ல 9 ஆட் பண்ண போறோம். சோ 16 plus 9 25, 19 plus 9 28, 28 plus 9 37, 23 plus 9 32. சோ இதுதான் நம்ம 9 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த ஆன்சர்ஸ். சோ B ஓட பிரசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. சோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் B ஓட ஏஜ் ரேஷியோ என்னன்னா 8. சோ இந்த 8 எந்த நம்பர்ல டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். சோ 25ல 8 டிவிசிபிள் ஆகாது, 28 ஆகாது, 37 ஆகாது, 32 டிவிசிபிள் ஆகும். ஏன்னா 8 4s are 32. சோ அப்போ நமக்கு ஆன்சர் 23. சோ இதே ஆன்சர் தான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். சோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரிக் இருக்கு நம்ம ரேஷியோல ஏஜ் சம்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு. சோ இந்த ட்ரிக் நீங்க செகண்ட் ட்ரிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பார்த்ததுமே அப்படியே சால்வ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். சோ பென் அண்ட் பேப்பர் எதுவுமே எடுக்க தேவையில்லை. சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் சம் இதோ. சோ இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரீட்டா அண்ட் பிரியா என்ன அப்படின்னா 3:5. சோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னன்னா 2:3. சோ அதாவது 21ல அவங்களோட ஏஜ் ரேஷியோ 3:5. 2027ல அவங்களோட ஏஜ் ரேஷியோ 2. சோ 2027ல அவங்களோட ஏஜ் ரேஷியோ 2:3. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் பிரியா. பிரியாவோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். சோ 3க்கும் 2க்கும் 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். சோ 3 2 plus 1, 5க்கும் 3க்கும் -2. சோ இங்க டிஃபரன்ஸ் அன்ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சோ 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1. சோ அதே மாதிரி 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2. சோ நம்ம இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சோ இந்த 2வை நம்ம இந்த
and இந்த ரேஷியோல மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ இந்த ஒன்னை அந்த ரேஷியோல மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 into 3:5 அப்படியே 3:5 வந்துடும். ஸோ 2 into 2 4, 2 into 3 6. ஸோ 4:6. ஸோ நீங்க இதுக்கு இப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் +1 +1. ஸோ 3:5 தான் present age, 4:6 after 6 years. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வழக்கம் போல நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதாவது இப்போ இங்க 6 மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க present year கொடுத்துட்டாங்க. ஸோ 6. ஸோ 1 part தான் 6 இல்லையா? 1 part 6. ஸோ அவங்களே டைரக்டா 1 part கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை ஃபர்தரா டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ 1 part 6 இருக்கு. நமக்கு present age ஆஃப் பிரியா கேட்டிருக்காங்க. ஸோ present age ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ 5 ஓட நம்ம 6 மல்டிபிள் பண்ணா போதும். ஸோ 5 into 6 30. ஸோ present age ஆஃப் பிரியா வந்து 30. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ட்ரிக் இதே சமுக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த சமுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 6 years இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம 6ஆல ஆட் பண்ணிடலாம். ஸோ 25 plus 6 31, 32 plus 6 38, 30 plus 6 36, 35 plus 6 41. ஸோ நம்ம இந்த சம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண ரேஷியோல வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். அதாவது நம்ம டிஃபரன்ஸ் பார்த்து நம்ம மல்டிபிள் பண்ண ரேஷியோ 3:5 4:6 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ரேஷியோல நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ நமக்கு பிரியாவோட present age தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6 எது டிவிசிபிள் ஆகும்னு பார்க்கணும். 31 6 வராது, 38 வராது. ஸோ 36 வரும். ஸோ ஆப்ஷன் டியும் செக் பண்ணலாம். 41 வராது. ஸோ ஆன்சர் 30. ஸோ இதே ஆன்சர் தான் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரிக்ல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் அன்ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இங்க 2 இருக்கு. ஸோ அந்த 2வை நம்ம இந்த ரேஷியோக்கு மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 2 4, 3 into 2 6. ஸோ இந்த ரேஷியோ உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 6ன்னு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். ஸோ ஆப்ஷனோட +6 ஆட் பண்ணி பாருங்க. எது 6ஆல டிவைட் ஆகுதோ அந்த ஆன்சர் தான் நமக்கான ஆன்சர். ஸோ இது நீங்க மைண்ட்ல ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் இதோ. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A and B யோட ஏஜோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏயோட ஏஜும் பியோட ஏஜும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன்குள்ள போயிடலாம். ஸோ present age ஆஃப் A and B அதாவது 2021ல A and B யோட ரேஷியோ என்னன்னா 5:6. 8 year hence கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் 8 years. ஸோ 2021ல இருந்து ஆஃப்டர் 8 years அப்படின்னா 2029. அதோட ஏஜ் ரேஷியோ என்னன்னா 7:8. ஸோ நம்ம வழக்கம் போல ட்ரிக் ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஸோ டிஃபரன்ஸ் +2. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஸோ இந்த +2 தான் 8. ஸோ 2 is equal to 8 அப்படின்னா 1 part எவ்வளவு? 2 part 8 அப்படின்னா 1 part என்ன அப்படின்னா ஸோ இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணலாம் 4 வரும். ஸோ 1 part நமக்கு 4. ஸோ 1 part 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A and B சம் பண்ணிடலாம். ஸோ சம் ஆஃப் A and B அதாவது 5 plus 6 11. ஸோ நமக்கு இப்போ ரேஷியோவோட சம் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கான எக்ஸும் இருக்கு. ஸோ ரேஷியோக்கான சம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இந்த 4ஐயும் இந்த 11ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கான present ஏஜோட சம் கிடைச்சிடும். ஸோ சம் ஆஃப் present ஏஜ் ஆஃப் A and B. ஸோ 4 into 11 44. ஸோ நமக்கான ஆன்சர் 44. ஸோ இந்த சமுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சம்ம நம்ம செகண்ட் ட்ரிக்ல எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சம் ஆஃப் present ஏஜ் ஆஃப் A and B தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம present ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ சம் ஆஃப் A and B 5 plus 6 11. ஸோ நமக்கு 11 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 11 ஆல எந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பார்த்த உடனே தெரியும் 44 தான் 11 ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் 44. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல ஏஜ் கான்செப்ட்ல ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ until then bye from Examjet.